திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளின் தலைவர்களை முன்னிறுத்தி தான் உங்களுக்கு இருக்கும். திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள், திருமிகு ஜெயலலிதா அவர்கள், அவங்கள முன்னிறுத்தி தான் களம் இருக்கும். ஆனால் 2019க்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் எதிர்ப்பு தான், அப்படிதான் களத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்றது. அது என்ன ஸ்டாலினோட அந்த மோடி எதிர்ப்பு சீட் கன்வெர்ட் ஆகலைன்னாலும் 2024 பாஜக தலைமையில் வரலாற்றிலே, அதாவது பாஜக 98 ஜெயலலிதா 5 சீட் கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் பெருசாக இல்லைங்க போது எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தான் கேட்டு இதை ஒரு வெற்றியும் பெற்றாங்க. வாஜ்பாய் முன்னிறுத்தி இவங்க வெற்றி பெற்றதுனால கலைஞர் 7 சீட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், எம்பி சீட்டு. அதுதான் ஹையஸ்ட். இதற்கு முன்ன அண்ணாமலைக்கு முன்னாடி ஹையஸ்ட் பாஜக பெர்ஃபார்மன்ஸ் 7 சீட்டு. பட் ரங்கராஜன் ஜெயித்தாரு. சீட் கன்வெர்டபிலிட்டியும் இருந்து மாஸ்டர் மதன் சிபிஆர்லாம் ஜெயித்த கன்வெர்டபிலிட்டியும் இருந்தது. இப்போ 2024 அண்ணாமலை தலைமையில் மொத மேஜர் பார்ட்னராட்டு பாஜக நின்று ஒரு 20 இடத்துக்கு மேலே தாமரை நின்று தாமரை 11.4% வாக்கெடுத்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ வாட்டு 18% வாக்கெடுத்திருக்காங்க. நீங்க அதிமுக ஓபிஎஸ் நீக்கினால 33-20 ஆயிட்டுன்னா கிரெடிட்டை ஒரு சீட்ல நின்று ஓபிஎஸ் கொடுங்க. அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 தாண்டல்ல, தமிழிசை 3.7 தாண்டல்ல, நீங்க சொல்றீங்க இலகணேசன் 7 தாண்டல்ல. ஏன் திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மோடி அவர்கள் எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துறாருன்னா அப்படி ஒரு அரசியல் சூழல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல அத தேர்தல்ல பலன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல இன்னொன்று, திரு இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்துவதை விட பிஜேபியை முன்னிறுத்துவது தனக்கு லாபம்னு நினைக்கிறேன். Minorities will be everywhere vigilant and alert, whatever may be the minority, linguistic minority, religious minority or any race எந்த வகையில் உள்ள மைனாரிட்டிஸ்னாலும் vigilant and alert இருப்பாங்க. தமிழ்நாட்டிலும் minorities are vigilant and alert. அவங்க ஆர்எஸ்எஸ் பின்பலமா கொண்ட பிஜேபிக்கு எதிராக தான் இருப்பாங்க. இல்ல நீங்க பெரிய திமுக என்ற கட்சி வெறும் மைனாரிட்டி வாக்கு வங்கியை மட்டுமே வச்சு களமாட முடியும். அவர் சொல்ற மாதிரி மாநில உரிமையும் கூட சேர்த்துக்குங்க. மாநில உரிமைக்குள்ள ஓட்டையும் சேர்த்து உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கணும் சார். ஓகே, நீங்க அதுல பேச வரத நான் மறுக்க வரல சார். ஓட் பேங்க்ங்கிறது இந்த மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் தான். அது மட்டுமே இல்ல, அதுக்காக தான் பண்றாங்க. அது உங்க கருத்தா இருக்கலாம். ஒருவேளை இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தினா களம் திமுகவுக்கு நெருக்கடியா மாறிடுமா? பிஜேபியை முன்னிறுத்துவது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதான்னு கேக்குறேன். இபிஎஸ் ஏன் முன்னிறுத்தணும்? இல்ல சார், அது மட்டும் இல்ல. அவங்களுக்கு எது லாபமோ அதை தான முன்னிறுத்துவாங்க. இல்ல, என்ன குற்றம் வைக்க முடியும் அவங்க மேல? என்ன சார், அதிமுக எம்பிக்கள் யாரும் இல்ல. அத்தனை எம்பிக்கள் 39 பேர் இவங்க கையில் இருக்கிறாங்க. இவங்க உரிமையை கேட்கலான்னு எந்த குற்றத்தை யார் மீது வைக்க முடியும்? சோ அவங்க பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த வளர்ச்சி தாங்க முடியல. இன்னொரு வகையில அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 20ல இருக்கிறாரு இபிஎஸ், 10ல இருக்கிறாங்க பிஜேபி 11.4. இவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். அதனால 3வது இடத்துல இருக்கிற எதிரியா காட்டுறது கூட ஒரு வகையில மைக்ரோவா பார்த்தா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். காமராஜ் கம்யூனிஸ்ட் எதிராக திமுகவை இப்படிதான் உள்ள கொண்டு வந்தார். இன்னொன்னு சொல்லிடுறேன், மகேஷ் கவுடு ஓகே, சுதாகரன் ஓகே, பக்தசரன் தாஸ் ஓகே, இவங்க எல்லாம் அவங்க ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க. வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி இதை பற்றி கருத்து சொல்லுவாங்களா? இன்னைக்கு அமேதி எம்பி ராகுல் காந்தி கருத்து சொல்லுவாரா? கர்நாடகாவில் இருந்து தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கருத்து சொல்லுவாங்களா? இது இருபுறமும் கூர்மையான இஷ்யூ தான். இதுல நாங்கள் பாதிக்கப்படுறோங்கிற உணர்வு நீங்க சொல்றது இந்த எதிர்ப்பையே பாஜக தமிழ்நாடு நீங்களா மற்ற மாநிலத்துல பயன்படுத்திக்கும். இல்ல, பயன்படுத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே வாஜ்பாய் பெற்ற வெற்றியை 98-99 பெற்ற வெற்றியில வரும் மக்களவை தேர்தலில் தோத்து போனவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் நம்புறாங்க. கேரளாவில் ஒரு சீட்டு ஜெயித்த இடத்துல 5 சீட்டு ஜெயிக்க முடியும். ஒரிசாவில் பாஜக தான் ஜெயித்திருக்காங்க, ஆந்திராவில் பாஜக தான் சாதிச்சிருக்கு. சோ இங்கேயும் இங்க உள்ள சீட்ல தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல. இல்ல என்னன்னா, இப்படி சொன்னதுக்கு நான் பதில் மட்டும் கொடுத்துறேன். திமுக சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் காங்கிரஸ் தலைவர்கள் யாரெல்லாம் இந்த மீட்டிங் கூப்பிட்டாங்களோ இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. காங்கிரஸ் தலைவர்களுக்கு திமுக சார்பில் கொடுத்த அழைப்புகள் தெலுங்கானா மாநிலத்திற்கு கொடுத்தாங்க, கர்நாடகா மாநிலத்துக்கு கொடுத்தாங்க, கேரளா கொடுத்தாங்க, ஒடிசா கொடுத்தாங்க. இந்த 4 மாநிலத்திலையும் காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தேசிய காங்கிரஸ் தலைமையிடம் அனுமதி பெற்றுவிட்டு தான் வந்திருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, டீலிமிட்டேஷன் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக போராடும் போது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் திமுக நிலைப்பாடை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக என்ற கட்சியும் கிடையாது.
அனைத்து கட்சிகளும் டீலிமிட்டேஷன் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அரசியல் சாசனம் ஆர்டிகல் 82 சொல்றபடி டீலிமிட்டேஷன் நடத்தி ஆகணும். ஆனால் அது ஃபேரா நடத்தணும் என்பதுதான் திமுக நிலைப்பாடு. இதனை காங்கிரஸ் கட்சியும் பிரதிபலிக்கிறார்கள். எனவே அதுல ஒரு பெரிய முரண் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவர் சொன்னது அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களும் தேசிய தலைமையிடம் அனுமதி பெற்றுதான் வந்திருக்காரு. ஒன்று. இரண்டாவதாக அவர் என்ன சொன்னார்னா, இது கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்போதோ பாஜக பெற்ற இடங்களை விட இந்த முறை அதிகமாக போட்டியிட்டார்கள். ஏன்னா அப்போது 2 காலகட்டத்திலும் திமுக அதிமுக பெரிய கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியிலிருந்து அவ்வளவு சீட்டை போட்டி போட்டிருந்தாங்க. தற்போது 2 கட்சிகள் கூட்டணி 2009 கணேசனால கேண்டிடேட்டே போட முடியல. 39 தொகுதியில 20 தொகுதியில கேண்டிடேட் கிடையாது. அண்ணாமலையின் சாதனையை பொறுக்க முடியாம முதல்ல என்ன சொன்னாரு, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திருநெல்வேலி 8% டெபாசிட்டா போச்சு, தேனியில டெபாசிட் போயிருக்கு அதிமுக, ராமநாதபுரம் டெபாசிட் போயிருக்கு சார். உண்மையை மறைச்சிக்கிட்டு கணக்கு தவளையா இருக்காதீங்க சார். நீங்க சொல்வது ஒருபுறம் திமுக பாஜகவை அதிதீவிரமா எதிர்ப்பது திமுகவுக்கு பலன் கொடுக்கிற மாதிரி பாஜகவுக்கும் பலன் கொடுத்திருக்கு. ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல என்னைக்கு இவ்வளவு தொகுதியில டெபாசிட் அளக்க வைக்க முடிஞ்சது பாஜகவால அதிமுகவை? டேட்டா சார், டேட்டா மறுத்துக்கிட்டு பூனை கண்ணை மூடிட்டா பூலவங்க போயிருமா? நீங்களே அந்த எதிர்ப்பின் மூலமா பாஜகவுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிருதா தமிழ்நாட்டுல? அதான் சொல்றாங்க, நாங்க அது வெற்றியை நோக்கி நகர்றோம் அப்படின்னு. இல்ல, இங்க அதிமுகன்றது ரோல் இருக்குல்ல. அதிமுக தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அரசோட போதாமைகள் பற்றி பேசுறாங்க. ஆனா நீங்க அவர்களுக்கு பதில் கொடுப்பதை விட நீங்க தேசிய பிரச்சனையை கையில் எடுப்பது அப்படின்றது ஒரு பக்கம் பாஜகவும் வளரதான் செய்யுதுன்றாங்க. இல்ல, வளர செய்யல, மேலும் நலிவடைய செய்யுது. அதுதான் எங்களுடைய பார்வை. எப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா, எப்படி எல்லாம் இவர்கள் தமிழகத்துக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நாங்கள் வெளிப்படையா பேசிதான் ஆகணும். இவங்க நசுக்க இவங்க எங்கள் மீது தாக்குதல் ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையில நாங்க எதிர்த்து சொல்லித்தான் ஆகணும். இன்னொரு புறம் அவர் சொல்றாரு, நீங்க நான் என்ன கேக்குறேன் எப்படி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க பாருங்க. அண்ணா நாகராஜன் எனக்கு பதில் சொன்னா என்ன தெளிவா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவருக்குமே சேர்த்து விஸ்வகர்மாவை பத்தி பேசினாரு, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசினாரு. கடந்த முறையே நம்ம பேசியிருந்தோம். அதை மீண்டும் நான் நினைவு கூர்றேன். விஸ்வகர்மால நீங்க தெளிவா சொல்லி இருக்கிறது, நான் அன்னைக்கே ஆக்ட படிச்சு காட்டி சொன்னேன் 14. அதனால அதெல்லாம் அவர் திரும்ப இல்லாத ஒரு விஷயங்களை வந்து அவர் பேசுனது ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொன்னு சொல்றேன், ஊழல்னு சொல்லி சொல்றாரு. நான் கேக்குறேன் ஆனா நான் விளக்கம் அன்னைக்கே கொடுத்துட்டேன். ஆனா விளக்கம் கொடுத்துட்டேன், மறுபடியும் அதே டாபிக் பேசி டைம் வேஸ்ட் பண்றாங்க. அது விளக்கம் சார். இதுல பாருங்க, ஊழல்னு உச்சம் சொல்றாங்க. ஒரு பிரதமர் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். நீங்க பாருங்க, PM கேர்ஸ் ஒரு ஃபண்ட் வாங்கினாங்க. யாரு? பிரதமர் 2020 மார்ச்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் 13,605 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. PM கேர்ஸ் அது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா ட்ரீட் பண்ணிருக்காங்க. இருங்க, அது நாட் ஆடிட்டட் பை தி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். RTI ஆக்ட்ல இது விளக்கம் கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எப்படி எல்லாம் வந்து நீங்க அக்ரமம் பண்ணிட்டு நீங்க எங்க போய் ஊழல்னு சொல்றீங்க? நேரடியா உங்க பிரதமரே பதில் சொல்ல போறீங்க சார். நான் ஒரு விஷயம் ஜிகே நாகராஜ், நம்ம இந்த வியூகம்னு பேசினதுனால நான் ஒரே ஒரு கேள்வி. ஜிகே நாகராஜ், நீங்க சேர்த்தே பதில் சொல்லுங்க. திமுகவினுடைய தொடர் வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய அதிதீவிர பாஜக எதிர்ப்புன்றது இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சி, அதுதான் இந்த கூட்டணியை ஒருமித்து வச்சிருக்கு. அதுதான் தொடர் வெற்றியை தருது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் அரசியல் நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி தருதுன்னு நீங்க உணரலையா? அப்ப என்ன பொருள் வருதுன்னா, தமிழ்நாக மக்கள் நலனுக்கு எதிராக உங்கள் போக்கு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? இல்ல சார், எங்க வெற்றி அப்படிங்கிறது நாங்க வாக்கு வங்கி அரசியல் மட்டுமோ வெற்றி பெறுவது மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படல. எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் நல்லாட்சி செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்க இந்த கட்சியில எங்க கூட கூட்டி இருந்தவங்க தான். ஆனா அதே சமயம் இந்த கட்சிகள் இரண்டும் 75 ஆண்டு காலம் இதை சீரமைக்கவில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு. இந்த கட்சிகள் யாரை சொல்றீங்க? திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே. நீங்க திராவிடங்கிற பேர்ல தமிழ்நாட்டின் இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறது யதார்த்தமா சொல்றேன். தானாக வளர்ந்த தமிழ்நாடு அது, யாரும் அரசால் வளர்த்தப்படவில்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது. நான் செஞ்சேன்னு யாரும் பெரும் சொல்ல முடியாது. மக்கள் அறிவுள்ளவர்கள். நீங்க யூபியோட கம்பேர் பண்றாங்க. யூபியோட நிலைமை வேற, இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை, வளர்ந்த தமிழ்நாடு. 4000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி, இரும்பை கொண்டு வந்த மொழியில இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டிலே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாததல்ல. சுதந்திரம் அடைந்து தமிழ்நாடோட நிலை என்னவா இருந்தது? அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்கள், இப்ப நுகர்பொருள் வாணிப கழகம், முன்னாடியெல்லாம் நம்ம அரிசி அப்படின்னா நம்ம டெல்லியை எதிர்பார்த்து இருக்கணும். அங்கு அந்த துறை அமைச்சர் மனசு வச்சா இந்தாங்க
50,000 டன் எடுத்துங்க அப்படின்னு இங்க உருவாக்கணும். அது மாதிரி பல்வேறு கட்டமைப்பு இருக்குல்ல, கல்வி கட்டமைப்பு, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா போற போக்குல? தானா மக்கள் இல்லைங்க, மக்களை நீங்க செய்ய விட்டு அவங்களே பண்ணிடுவாங்க. தண்ணீரை கொடுத்தீங்களான்னு கேக்குறேன் நான். தண்ணீரை முதல்ல கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். தண்ணீர் கொடுத்து பாருங்களேன் மக்களுக்கு. ஏன் மக்கள் போராடுறாங்க? அது நீங்க செய்யலைங்கிற. காமராஜருக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா திமுக அதிமுக எதிர்ப்பை மையமாக வைத்து கட்சியை வளர்க்கணும். எங்க கட்சி என்ன பாக்குது, இந்த நாட்டிற்கு நன்மை நடந்திருக்கிறதா, அப்ப நாங்க உள்ள வரணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய தலைமையில நாங்க இந்த தமிழ்நாட்டை முன்னெடுக்கணும் ஆசைப்படுறோம். அதுதான் எங்க நோக்கமா இருக்குது. நீங்க சரியா செஞ்சா நாங்க கண்டுக்க மாட்டோம், சரியா செய்யல, அதனாலதான் நாங்க உள்ள வரணும்னு ஆசைப்படுறோம். அவர் திராவிட அரசியல்ல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. திராவிட நிலப்பரப்புல இருக்கக்கூடிய தமிழ் மொழியில இருந்துதான் வந்து மற்ற மொழிகளான சொல்லி முடிச்சிடறேன் கொஞ்சம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மூன்றும் தமிழில் இருந்து தோன்றிய மொழிகள் தான். அதுல வந்து தெளிவா சொல்லிடுறேன், திராவிடம் என்ன பண்ணுனதுன்னா இந்த 50 ஆண்டு கால வரலாறு அவர்களுக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல சம்ம பண்ணிருங்களேன். நான் ஒரு பிரேக் போயிடுறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க, சம்ம பண்ணிடுறேன். அதாவதுங்க, அவர் 16.5 லட்சம் கோடி கடன் சொன்னாருங்க. கடன் கொடுத்த ஆண்டு 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கடன் வாங்கிய விஜய் மல்லையாகட்டும், மொபில் சோக்கி ஆகட்டும், நீரவ் மோடி ஆகட்டும், ஆர்டிகல்ரா ஆகட்டும், யாரும் RSS பிஜேபியை சார்ந்தவர்கள் அல்ல. ஒன்று, விஜய் மல்லையா சொல்லியிருக்காரு, என்னுடைய சொத்து கடனுக்கு மேல இருக்குது, தயவு செய்து எடுத்துட்டு இந்தியா அனுமதினு கேட்டிருக்காரு. 9.9 லட்சம் கடன் நாங்க வந்து வசூல் பண்ணிருக்கிறோம். வரா கடனை கொண்டு வந்திருக்கிறோம். 5 லட்சம் கோடி PUC நாங்க இன்னைக்கு பப்ளிக் செக்டார்ல 5 லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டிருக்கிறோம். தமிழ்நாடு என்ன செய்தது, துணை அரசு துறைகள் எப்படி நஷ்டத்தில் இயங்கிறது கூட ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.